கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டதை அடைய முடியாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் ஹல்வா தாங்க. அதுவும் இந்த ஹல்வாவை நீங்கள் ஒரு முறை சமைச்சிங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் புரிஞ்சுப்பீங்க, கஷ்டத்துக்கு அப்புறம் கூட ஒரு சுகம் இருக்குப்பா அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த ஹல்வாவை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளம் பூசணியில் சூப்பரான ஒரு ஹல்வாங்க. இது காசி ஹல்வான்னு சொல்லுவாங்க. சுத்தமாக மேல் தோல் சீவன பூசணிக்காவை இது மாதிரி பொடியாக துருவி வச்சுக்கிட்டு கனமான ஒரு பாத்திரம் எடுத்து 4 ஸ்பூன் நெய்யை விட்டு சூடானதுமே துருவி வச்சுருக்க பூசணிக்காவை முடிஞ்சது புளிஞ்சிட்டே போடுங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அப்படி போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் டைம் கூட எடுக்கும், அவ்வளோதான். ஏலக்காவை விதை மட்டும் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஜீனி விட்டு பவுட்ரு பண்ணி வச்சுங்க. அது ஒரு பக்கம் ரெடியாக இருந்தால் நமக்கு செய்யும் போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் கையை விட்டுட்டு போய் ஒவ்வொரு வேலையாக பார்க்க முடியாது. எல்லாத்தையும் ரெடியாக பக்கத்தில் வச்சுங்க. பூசணிக்காய் இருக்கிற தண்ணி மொத்தமே சுண்டிடுச்சு. இப்போ வந்து ஸ்வீட்லெஸ் கோவா, இது வந்து பேக்கரிங்கில் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது ஒரு 100 கிராம் வரைக்கும் போடுறேன். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு தான் இருக்குது. எவ்வளோ உங்களுக்கு அந்த பூசணிக்காய் இருக்கோ அதுக்கு ஈவனாகவே நீங்கள் சுகர் போடுங்க. அதிகமாக போடணுங்கிற அவசியம் இல்லை. வேணுங்கிறவங்க இனிப்பு கூட வேணும்னா போட்டுக்கலாம். நாங்கள் ஈவனாக போட்டிருக்கோம். இப்போ ஏலக்காய் பொடியை சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. 2 ஸ்பூனாக நெய் விட்டு கிண்டிக்கிட்டே வாங்க. அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ வந்து நம்ம பாலில் ஆரம்பத்தில் ஊற வச்சுருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதுதான் இதுக்கு கலருங்க. ஃபுட் கலராக நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதுவே ஒரு சூப்பர் கலராக வந்துடும். கையளவு முந்திரிய கஞ்சத்தனம் இல்லாமல் எடுத்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த ஹல்வாலேயே கொட்டி கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பாத்திரத்தை விட்டு தானாகவே வெளியே ஓடி வந்துடுவேன் அப்படின்னு ஹல்வா சொல்லும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன, ஸ்வீட் எடு கொண்டாடு தான்.